Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்துருந்த ஞாபகம் இருக்குங்களா? ஸோ நேற்றுல எக்ஸ்பீரியில் உடையிலனா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 1 or 2 days பவுன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரியே பவுன்ஸ் வந்துச்சு. அந்த பவுன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோனில் வரைக்கும் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் காலையில் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 minutes ஹையில் எப்போ நம்ம மார்க் பண்ணுவோம், அது ஐபி லோன்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த ஹை தாண்ட முடியாத மார்க்கெட் திரும்பி பழைய ரேஞ்சுக்குள்ளேயே வந்துச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாதிரி கம்ப்ரஸ்டு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிக்கிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஒரு 3.49% இறங்கியிருக்கு. யூஎஸ்ஐல பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஐல அது 80 போல ட்ரேடட் தான் இருக்குது. ஸோ கூட அதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கூல் ஆஃப் எதுவும் ஆகலை. ஸோ நான் நேற்று கூல் ஆஃப் ஆகும் அப்படின்ற ஆங்கிளில் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அகைன் யூஎஸ் ஈரான் ரிலேட்டடாக நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிடும். இல்லை நியூஸை ட்ராக் பண்ணுறதுனால நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நான் ஜென்ரலாக இதை ட்ராக் பண்ணுறேன், இது வழியாக பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி கொஞ்சம் டவுனு, எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் டவுனு. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸும் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருந்ததுனால மார்க்கெட் ஒரு மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே தான் கன்சல்டேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்குது, அதான் எக்ஸ்பெக்டேஷன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகேவா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஃபால் இருக்குல்ல, இந்த ஃபால் இவ்வளோ ரிட்ரேஸ் ஆகி அப்புறமா தான் கீழே வரும் அப்படின்றது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஜோனில் வரும், எனக்கு பெரிய நல்ல சப்ளை ஜோனு. ஸோ வந்துச்சுன்னா அது உள்ளே வந்தால் செல்லு எடுக்கலாம் அக்ரெசிவான்னு பார்க்குறேன். வருது. நேற்றும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்தே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்தாலும் இங்கே ஷார்ட் எடுத்தோம், அப்புறம் இங்கே புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஜோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். வரவே மாட்டேங்குது. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு, திரும்பி ஃபால் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்றது தெரில. பட் இன்கேஸ் இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். பட் ஆனால் வருதான்னு பார்ப்போம். வருதா இல்லை வராமையே இது உடையுதா அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா எப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சிங்க. ஸோ நான் டவுன் சைடு தான் எதிர்பார்க்குறேன். பட் என்னன்னா இருக்கிற பொசிஷன்ஸ் அப்படியே தான் ஊட்டிட்டு இருக்கேன். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அக்ரெசிவ் பொசிஷன்ஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடம் நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் மைண்டில் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ கமிங் பேக் டு இன்னி என்ன நடந்துச்சு, இம்பாக்டாக நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ அதில் நம்ம இதை பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஓகேவா, ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணுறோம்ல. ஸோ யூடியூபோட லேர்னர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்ல எஜுகேஷன் பர்பஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 35 ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. நேற்று சம்வேர் அரௌண்ட் 46 or 47 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஒரு 35,000. ஸோ பொறுமையாக தான் கரைஞ்சி வருது. ஸோ நானும் என் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸ் க்ளோசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொசிஷன்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டே வரேன். கேபிட்டல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் ஏதாவது மூவ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரின்ற மாதிரி. மிச்சப்படி இதில் ஒன்றும் பெரிய இம்பாக்டில் எல்லா பொசிஷனும் இருக்குது. 21 ஜூலை இருக்குது, 28 ஜூலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா பொசிஷனும் இருக்குது. ஸோ ஆனால் நான் பொறுமையாக அப்படியே ஊட்டிகிட்டே வரேன் அப்படின்ற அங்கெல்லாம் பார்ப்போம். இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் பார்ப்போம்ல, நம்மளோட ஆலிஸ் ப்ளூவோட ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம பெருசாக ஆர்டர்ஸே போடாமல் ஒரு மந்த்லி பொசிஷன்ஸில் லாங் டேர்ம் பொசிஷன்ஸாக வச்சு உருட்டுவோம் பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் போடல அந்த அக்கௌண்ட்டில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10,000 வந்திருக்கு. நேற்று சம்வேர் அரௌண்ட் ஒரு 5,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெட் வீடியோ பார்த்தவங்களுக்கு அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க. இப்போ இதில் ஆர்டர்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் ஜூலையில் பொசிஷன்ஸ் இருக்குது. ஜூலையில் இது லேடராக இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் 2 பொசிஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கிலும் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் இதோட ஸ்ட்ராங்கிலும் இருக்குது. அதுக்கப்புறம் லேடரும் இருக்குது. சரியா, இந்த பொசிஷன் பை பண்ணி செல் பண்ணது லேடராக இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் அது இன்னைக்கு ஒரு 6,000 ரூபாய் சேர்த்தா வந்திருக்கு. ஆகஸ்ட்டில் ஓவராலாக. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேஷியோஸ் வச்சிருக்கேன். புட் ரேஷியோ தான். ஸோ ஒரு 600 பை பண்ணி அது 1,500 தள்ளி தான். ஸோ அப்போ தட் மீன்ஸ் என்னன்னா இது டபுள் ஆகிற அளவுக்கு குஷன் கொடுத்து தான் இந்த செல் வச்சிருக்கேன். ஸோ இது நேற்று ஒரு 500 இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 600 இருக்குது. ஸோ பொறுமையாக தான் பார்க்குது. ஓவராலாக ப்ராஃபிட்டே இப்போ தான் 2,000 வந்திருக்கு இந்த பொசிஷன்ஸ். அதுதான் இது பொறுமையாக அப்படின்ற நம்ம உருட்டுற மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கோம். ரொம்ப பெருசாக அக்ரெசிவாக எதுவும் மைண்டில் இல்லை. ஸோ கம்மிங் டு இது ஓகே, இன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோம். அப்புறம் மார்க்கெட் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும். ஸோ யூஎஸ் ஈரான் ரிலேட்டடாக எதனா நியூஸ் ஃப்ளோ வருதா பார்க்கணும். ஸோ அது இதனால் பெருசாக இம்பாக்ட் கொடுக்குதா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் அதான் ஒன்று இந்த லோ உடையணும், ஃப்ரெஷ்ஷாக இந்த லோ உடையணும், நல்ல பேரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே வரணும், இந்த ஜோனில் வரணும். சரி, அந்த சப்ளையில் வரணும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஷார்ட் எடுக்கிறதுக்கு. மேபி ஏதாவது கிட்ட வந்துச்சுன்னா
இந்த இடத்துல வந்து லாங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது ரிஸ்கி லாங்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ரேஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கும் நீங்கள் ஒய்டராகவே எடுத்து பார்க்கலாமே. நம்ம வந்து ஒய்டராகவே எடுத்து பார்த்தோம்னா கூட ஒய்டராக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்சில் வந்து சிக்கிருச்சு. ஓகேவா, இவ்வளோ ரேஞ்சில் வந்து சிக்கிருக்கு. அப்புறமா கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா 4-5 நாளாக அந்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிற்க போதா இல்லை உடச்சி இந்த ரேஞ்சில் நிற்க போதா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஃபர்தராக என்ன நடக்க போகுதுன்றத இது வழியாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது சேனலில் தான் இருக்கும். பட் இந்த சேனலில் உடஞ்சி இந்த சேனல் இந்த இடத்துல வரப்போதா இல்லை மேலே போய் எதாவது போதா அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மிச்சப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்டாக இருக்கும் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும். அப் சைடுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப கீயாக இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நியூஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதுதான் வீக்கெண்டில் இவங்க தான் பேசுவாங்க. அதனால நீங்கள் பொசிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டைட்டாக வச்சிங்க அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக லாங் வந்து இந்த இடத்துல இருக்கோம். அப்புறம் ஷார்ட் வந்து இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணோம். நீங்கள் நம்ம டெலிகிராமில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுலேயே நான் தான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் லெவல்ஸ் போடும்போது அதான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து அந்த முன்னாடி சொன்னோம், நேற்று வந்து சொன்னோம், அந்த எக்ஸ்பைரியில் வந்து ப்ரெஷரில் ரைஸ் ஆகும்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த ஹைபிஐ மார்க் பண்ணியிருந்தோம், அது கீழே வந்துச்சு. அப்புறம் தான் நான் எதிர்பார்க்கறது வந்து அந்த 260 இல்லை 340 வந்து அந்த சப்ளைக்கு வந்து ஒரு டிக் அடிக்கணும் மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிஃபோர் பிரேக்கிங் திஸ் என்டையர் டவுன் வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக கரெக்டிவ் ரைஸ் மாதிரியே இருக்குது. இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் கரெக்ஷனாக இருக்குது. ஜென்ரலாக தான் அந்த வேவ்ஸ் பார்க்கணும் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் இந்த கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஏபிசி மாதிரி இல்லாமல் ஏபிசியில் வந்து நிறைய ரெகுலர்லாம் வரும். இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏபிசின்ற ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ அந்த ஏபிசி ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து இங்கேருந்து நல்லா பால் வரும் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் 2 நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், 3 நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். இல்லை கிடைக்கல எனக்கு பெருசாக வந்து ஆனால் பெருசாக அப்படியே இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து செல் ஆஃப் ஆகினே வருது. ஸோ ஒரு ரைஸ்லேயும் வந்து செல் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி சாப்பி மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உஷாராக மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஸோ உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எம்டிஎம், நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்டாக இருக்க பட்சத்தில் அதை போடுங்க. இல்லை ரெகுலர் ஃபாலோவராக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதர் இந்த வீடியோட கமெண்ட்லையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் வாய்ஸ் நோட்டோ இல்லை டீட்டெயில் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் டவுட் வந்து நான் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணுறேன். ஸோ அகைன் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி சாப்பியாக இருக்குது, நியூஸ் பேஸ்டாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் காசியஸாக மட்டும் நீங்கள் ஷேராக ப்ளே பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து டெய்லி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பொறுமையாக நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் ஓரளவு பொசிஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரிஸ்க் மட்டும் டைட்டாக வச்சுங்க. அப்போ நீங்களும் வந்து என்ன மாதிரியே ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறது வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸோ பொறுமையாக நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டில் தென் டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.